அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கி ஆரம்பம் செய்கிறேன். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக பார்த்தோம்னா நம்ம இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல் சாசனத்தை திருத்தக்கூடிய ஒரு சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தி அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தோல்வியடைந்து பாஜக ஓடிடுச்சு. இப்போ அதில் தோற்று போன விரக்தியில் அவங்க அந்த சட்டத்தினுடைய முகப்பையே மாற்றி ஒரு பொய் பரப்புரையை மக்கள்கிட்ட செஞ்சிட்ருக்கிறாங்க. பொய் சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய புதுசு இல்லை. அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமக்கள் தான் அவங்க. அவர்கள் பொய் பேசுகிறது ஒன்றும் புதிதல்ல, பொய்யை மட்டுமே பேசுவார்கள். 2014 குஜராத் மாடல் என்றார்கள். இப்படி என்னத்தையாவது ஒன்று இல்லாததை சொல்லித்தான் அவங்க செய்வாங்க. எதுவுமே இருக்காது. நீங்கள் எதுவுமே நம்ம பக்கத்தில் நம்ம கண்ணால் காட்ட மாட்டாங்க. அங்கே இருக்கதை பார், இங்கே இருக்கதை பார், இப்படி தான் அவர்கள் சொல்வார்கள். சொல்லி மக்களை, அப்பாவி மக்களை மூளைச்சலவை செய்து மக்களை ஏமாற்றி அதில் மக்கள் வெளிப்படையும் பொழுது மதம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு நம்ம இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. பொய்யான ஒரு எதிரியை கட்டமைச்சு உருவாக்கி செய்வாங்க. அது மாதிரி அவர்களுடைய கொள்கையிலிருந்து பிறலாமல் அந்த தொகுதி மறு சீரமைப்புங்கிற சட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மகளிர் மசோதா இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வந்தோம், நாடாளுமன்றத்தில் மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம், அதை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தோற்கடித்து விட்டது என்பதாக அந்த மாற்றத்தை அது ஒரு வடிவத்தை மாற்றி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு சில ஊடகங்களும் பிரதான ஊடகங்கள், தொலைக்காட்சி மற்றும் அச்சு காட்சி ஊடகங்கள்லாம் அவர்களுக்கு விலை போய் விட்டதை தான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்கள் 2023 மகளிர் சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கான 33 விழுக்காடு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஒரு சட்டம் நிறைவேறிடுச்சு. அது ஜனாதிபதி ஒப்புதல், இந்திய குடியரசுடைய கையெழுத்து போட்டு அந்த சட்டம் ஒப்புதல் ஆயிடுச்சு. அதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை, அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் சாசனத்தை சிதைக்குவதற்காக இவங்க என்ன ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, இந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் தான் இது மதச்சார்பற்ற நாடாக இருக்கும். அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்கள் நம்மளால் எவ்வளவோ முயற்சித்தும் கால் ஒன்ற முடியலை. தென்னிந்திய மக்கள் நம்மளை முற்றாக நிராகரிக்கிறார்கள். அப்போ தென்னிந்தியாவுடைய குரலே இல்லாமல் இந்த குரல் கொடுத்தாலும் இந்த குரலை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எப்படி மாற்றணும்னு ஒரு தீட்டிய சதித்திட்டத்தின் விளைவு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு. அப்போ 880 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்தியாவுடைய எண்ணிக்கையை மாற்றி அப்போ அதில் மக்கள் தொகையை கணக்காக வச்சு நாங்கள் மாற்றுறோம். அதன் அடிப்படையில் வட மாநிலங்கள்லேயே எங்களுக்கு 3/2 பங்கு அறுதி பெரும்பான்மை கிடச்சிரும். அதை வச்சு இந்த இந்திய அரசியல் சாசனத்தை நம்ம திருத்திடும், முற்றாக துடைத்தெறிந்து விடலாம். காந்தி கண்ட கனவை, அம்பேத்கர் கண்ட கனவை, நேரு உருவாக்கிய இந்த இந்தியாவை சிதைத்து விட்டு இவர்கள் சவர்கர் கண்ட கனவையும் மூஞ்சே கண்ட கனவையும் இவர்கள் செயல்படுத்துவதற்காக இந்த பாசிச ஆற்றல்கள் இது உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இதன் முன்னோட்டம் தான் போய் இஸ்ரேலுங்கிற ஒரு புறம்போக்கில் போய் நின்றுக்கிட்டு இட் இஸ் மை ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இந்திய மக்கள் அனைவரும் இஸ்ரேலை ஃபாதர்லேண்ட் சொல்கிறாங்களா? நீங்கள் இஸ்ரேல் இந்த ஈரான் மோதல் நம்ம இந்திய மக்கள் எந்த பக்கம் நின்னாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். இந்திய மக்கள் யார் பக்கம் நின்னாங்க, ஆட்சியாளர்கள் எந்த பக்கம் நின்றிருந்தாலும் கூட மக்கள் உணர்வு ரீதியாக யாரை ஆதரித்தார்கள் என்பதை பார்க்கணும். இப்போ மக்கள் ஃபாதர்லேண்டுன்னு ஏற்றுக்கிறாங்களா? அப்போ இந்தியா மதர்லேண்டு, இஸ்ரேல் ஃபாதர்லேண்டுன்னு அதுக்கு என்ன பொருள் சொல்ல வர்றாரு இந்த ஒன்றிய தலைமை அமைச்சர்? இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு வேண்டுமானால் இஸ்ரேலுங்கிற ஒரு புறம்போக்கு ஃபாதர்லேண்டாக இருக்கலாம். எப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு ஃபாதர்லேண்டாக இருக்க முடியும்? அப்போ அப்படி இவர்கள் அந்த பாசிச சித்தாந்தத்தை, அந்த யூதர்களை, ஜியோனிசத்தை இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள். அப்போ அதை உருவாக்குவதற்கு, இந்த இந்திய தேசத்தை சிதைப்பதற்கு, அரசியல் சட்ட சாசனத்தை மாற்றுவதற்காக கொண்டு வந்த தொகுதி வேறைய மகளிர் இடஒதுக்கீடு மசோதாங்கிற ஒரு தேன் தடவிய ஒரு நச்சை கொடுக்க முயற்சித்தார்கள். அதை எதிர்க்கட்சிகள் விழிப்புடன் இருந்ததால், தமிழக மக்கள் விழிப்புடன் இருந்தால், தமிழக முதல்வர் விழிப்புடன் இருந்ததால் அந்த தேன் தோய்ந்த நச்சு உடைத்தெறியப்பட்டது. அந்த தோல்வியின் விளிம்பில் அன்றைக்கு தொலைக்காட்சியில் தோன்றிய இன்றைய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நீலிக்கண்ணீர் அடிக்கிறார்.
அப்பாவி பெண்களை நான் முன்னேற்ற நினைத்தேன். அப்பாவி பெண்களை முன்னேற்றதுனா கேள்வி கேட்டால் பொதுமக்கள் பொதுவெளியில் கேட்குற மாதிரி உங்களுடைய மனைவி அப்பாவி பெண் இல்லையா? ஒன்றிய அமைச்சர் அவர்களே, உங்களுடைய மனைவி ஒரு அப்பாவி பெண் இல்லையா? அவர் யார்? எந்த ஒரு உயர் மேட்டுக்குடியா அவர்? அப்போ அவரை கைவிட்டு வந்து விட்டீர்களே. இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவர் என்று பொய் சொல்கிறதே உங்கள் வாழ்க்கையாக இருக்க. உங்களுடைய அஃபிடேவிட் திருமணம் ஆகாதவர் என்று தானே 2014 நீங்கள் பதிவு செஞ்சீங்க. அப்போ அந்த கைவிடப்பட்ட உங்கள் மனைவி அப்பாவி பெண்ணை நீங்கள் சரி பண்ண முடியலை. நீங்கள் எந்த அப்பாவி பெண்ணுடைய முன்னேற்றத்தை பார்க்குறீங்க? நீங்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் தானே நீங்கள். உங்களுக்கு இடஒதுக்கீடு முதல்ல என்ன தொடர்பு? இடஒதுக்கீடு எப்பொழுதெல்லாம் வருதோ அப்பொழுதெல்லாம் இடஒதுக்கீடு எதிர்ப்பவர்கள் நீங்கள். இடஒதுக்கீடு சமூக நீதி கொள்கையை முன்வைக்கும் பொழுதுதான் நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக தகுதி திறமைங்கிற வார்த்தையை போட்டு நீங்கள் பேசுகிற மக்கள் தான் நீங்கள் எப்படி உங்களுடைய கொள்கை எங்களுக்கு தெரியாதா? இடஒதுக்கீடுக்கு ஆதரவானாரா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். விபி சிங் மண்டல் கமிஷன் இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களான மிக பிற்படுத்தப்பட்ட மக்களான ஓபிசி மக்களுக்கு, பிசின்னு சொல்லக்கூடக்கூடிய தமிழகத்தில் வாழக்கூடிய நீங்கள் பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய முக்குளத்தோராக இருக்கட்டும், கவுண்டராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், இவர்கள்லாம் இந்த ஓபிசி சமூகம் தானே. இந்த ஓபிசி சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட 27 இடஒதுக்கீடுக்காக அந்த ஆட்சியை கலைத்தவர் தானே நீங்கள். உங்களுடைய அத்வானி எனக்கு என்ன செஞ்சார்? அப்போ செய்தி ஊடகம் என்ன மண்டல் வெர்சஸ் கமண்டலம் அப்படிங்கிற உருவாக்குனவர்கள் நீங்கள். மண்டலுக்கு எதிராக கமண்டலை தூக்கிட்டு வந்தவர்கள் தானே நீங்கள். உங்களுடைய இடஒதுக்கீடு கொள்கை எங்களுக்கு தெரியாதா? இடஒதுக்கீடுக்கு ஆதரவான மாதிரி நீங்கள் என்னமோ மகளிர் இடஒதுக்கீடை தோற்கடித்து விட்டார்கள். நீங்கள் மகளிரை மதிக்கிற விதம் தெரியுமே எங்களுக்கு. நீங்கள் மகளிர் எப்படி மதிச்சு நீங்கள் குஜராத்தில் முதல்வராக இருக்கும்பொழுது 2002 கலவரம் நடந்தது. அந்த கலவரத்தில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக பில்கிஸ் பானுடைய நிலை என்ன? கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு பாலியல் வன்முறையால் அவர்கள் பாதிக்கப்படலையா? அவருடைய குடும்பம் முற்றாக அழித்தொழிக்கப்படலையா? அவர் அதற்காக நீதி கேட்டு போகலையா? வெளி மாநிலத்தில் வழக்கு நடந்து அதில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளை நீங்கள் உங்களுடைய குஜராத் அரசாங்கம் சமீபத்தில் முன்விடுதலை செஞ்சீங்களே. இதுதான் நீங்கள் பெண்களை முன்னேற்றுவதற்கான லட்சணமாக அது. அப்படி முன்விடுதலை செய்யப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்று அவர்களுக்கு தேசிய கொடியோட போனீங்களே வரவேற்க. அப்போ இதுதான் நீங்கள் மகளிரை முன்னேற்றுவர்கள் லட்சணமாக நீங்கள். காஷ்மீரில் 7 வயது சிறுமி ஆசிஃபாங்கிற சிறுமியை ஒரு கோவில் கருவறையில் ஒரு பார்ப்பன் வன்புணர்வு செய்தானே, பாலியல் வன்பு. 7 வயது குழந்தை மீது என்ன நீங்கள் உங்களுடைய பாலியல்? அது அந்த பெண் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் பிறந்த அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் அந்த பாலியல் வன்முறை நிகழ்த்தினீங்க. சரி, அந்த கோவிலுடைய பார்ப்பனர், அவனுடைய அப்பா, அவனுடைய அந்த பையன், இவர்கள் பாலியல் வன்முறை நிகழ்த்தி அப்பனும் மகனும் சேர்ந்து பாலியல் வன்முறை போக அந்த பகுதியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து பாலியல் வன்முறை நிகழ்த்தி அந்த பச்சிளம் குழந்தை கொன்றொழித்தீர்களே. அப்போ நீங்கள் இதுதான் மகளிரை நீங்கள் முன்னேற்ற லட்சணமாக அந்த பாலியல் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு அங்கே இருந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யூசுப் தாரிகாமி என்பவர் கடுமையாக போராடி அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த குற்றவாளிகளை அந்த 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை கொல்லப்பட்ட அந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதற்காக கைது செய்யப்பட்ட அந்த கயவர்களுக்கு ஆதரவாக உங்களுடைய பாரதிய ஜனதாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் தேசிய கொடியோடு ஊர்வலம் போனவர்கள் தானே காஷ்மீரில் நீங்கள். என்ன இதுதான் நீங்கள் மகளிரை மகளிர் அடித்தட்டு மகளிரை முன்னேற்றுவதற்கான லட்சணமாக இது? நீங்கள் ஹாத்ராஸில் என்ன பண்ணீங்க? உன்னாவில் என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாத்ராஸில் அந்த பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் உடலை அந்த குடும்பத்தினுடைய சம்மதம் இல்லாமல் எரிச்ச ஆட்சி தானே உங்களுடைய யோகி ஆதித்யநாத் ஆட்சி. புல்டோசர் பாபான்னு சொல்கிறீங்களே. அப்போ அந்த பெண்ணை அந்த குடும்பத்தினுடைய சம்மதம் இல்லாமல் அந்த பெண் உடலை எரித்தீர்களே. அப்போ இதுதான் நீங்கள் அப்பாவி பெண்களை நீங்கள் முன்னேற்ற நிகழ்ச்சியாக உங்கள் முதல்வர் இருக்கிற மாநிலம். அதுக்கு அந்த பெற்றோர்களை எப்படியெல்லாம் மிரட்டினீர்கள் என்பதெல்லாம் அந்த செய்தியில் ஊடகங்கள் அன்றைக்கி பதிவாச்சு. அதுக்கு ஒத்துழைக்காத அந்த பெற்றோர்களை உடலை வாங்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்களே காவல்துறையை வச்சு அந்த எரிச்சிங்களே. அதெல்லாம் இந்த மக்கள் மறந்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? உண்ணாவில் ஒரு இதே மாதிரி வன்புணர்வு சம்பவத்தில் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி யார்? உங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏ தானே.
உண்ணாவில் நடந்த அந்த இதில் வந்து இவ்வளவு ஏங்க உங்களுடைய கர்நாடக முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்கள். கர்நாடக சட்டமன்றத்தில் கூட எம்எல்ஏகள் பூரா ஆபாச காணொலிகளை பார்த்தார்களா இல்லையா? இப்படி உங்களுடைய ஜீன்களில் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக நீங்கள் பெண்களை எப்படி பயன்படுத்துகிறீங்க, எப்படி பெண்களை போக பொருளாக உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய உங்கள் கொள்கையாக கொண்ட நீங்கள் அப்பாவி பெண்களை முன்னேற்ற நினைத்தேன்னு சொல்லி நீங்கள் நீலுக்கு நீர் வடிக்கிறத வந்து பார்த்து இந்த மக்கள் மயங்கிடுவான்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கு விழுந்த முதல் சறுக்குதல். 2014 நீங்கள் ஆட்சி அமைத்திலிருந்து இப்போ சமீபத்தில் நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டி அரசு, பெரும்பான்மையற்ற அரசு, தனி பெரும்பான்மை கூட இல்லாத அரசு அப்படின்றத மனசில் வச்சுக்கிறோன்னு இப்போ வந்து இந்த சட்டத்தில் தோற்றுருக்கிறீங்க. இனி அடுத்தடுத்து நீங்கள் தோல்வியைத்தான் பார்க்க போகிறீர்கள். என்ன இதே போல் இந்த அரியலூர் தமிழகத்தினுடைய அரியலூரில் 17 வயது நந்தினி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தைய கற்பழித்து கொலை செய்தவர் யார்? இந்து முன்னணியை சேர்ந்த மணிகண்டன்கிறால் தானே தண்டனை பெற்றிருக்கிறாரு. அப்போ உங்களுடைய கொள்கை தான் என்ன? நீங்கள் வந்து நாங்கள் பெண்களை என்ன பெண்களை முன்னேற்றுறீங்கிறீங்க? பெண்களை இதுதான் நீங்கள் இப்போ நாங்கள் போட்ட பட்டியல், இந்த போட்டிருக்கிறனே இந்த பட்டியல் தான் நீங்கள் அடித்தட்டு பெண்களை முன்னேற்றுவதற்கான வழி என்று கூற வருகிறீர்களா? நீங்கள் சொன்ன அந்த அழுத நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையாக இருக்குது. நீங்கள் வந்து பெண்களை இப்படி வந்து செஞ்சுட்டு இது வந்து இப்போ நீங்கள் ஒன்றிய அமைச்சருக்கு நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உங்களை பற்றி தவறுகளாக வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய உங்களுடைய அமைச்சர்களுக்கு ஒரு அமைச்சரும் நீங்களும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க. இப்போ கூட சமீபத்தில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நீங்கள் போய் ஒரு ஃபேஷியல் மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு காணொலி வந்து பரவுச்சு. அந்த காணொலியை முகநூல் நிறுவனம் எடுத்துருக்குதே. அப்போ அந்த காணொலி உண்மையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லணும். அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் உங்களுக்கும் அந்த பாலியல் குற்றவாளி உலக அளவில் பெண்களை, அதுவும் சிறுமிகளை போக பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒருவன், உலக அளவில் இருக்கக்கூடிய அதிபர்களையும் பன்னாட்டு அளவில் கூட தலைவர்களை வைத்து இது மாதிரியான விபச்சாரம் நடத்தக்கூடிய ஒருவனுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு? அவங்களுடைய ஃபைல் உங்கள் பேர் எப்படி வந்துச்சு? அந்த ஃபைல் உங்கள் பேர் வந்ததே முதல் தப்பு. இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு மறுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து பெண்களை வந்து எப்படி முன்னேற்றீங்க தெரியுது. உங்களுடைய ஃபேஷியல் மசாஜ் அந்த காணொலி காட்சியெல்லாம் பரவத்தான் செய்யுது. இன்னும் எப்ஸ்டீன் ஃபைலில் வெளிவர உங்களை பற்றி என்னென்ன கோப்புகள் வெளிவரப் போகுது என்பதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குத்துச்சண்டை வீராங்கனைகளை நீங்கள் நடத்திய விதம், உங்களுடைய அமைச்சர் நடத்திய விதம், இது எல்லாத்தையும் பார்க்கத்தான் போகிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது, எது செஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. சிஏ சட்டத்தை பற்றி கேட்டால் இஸ்லாமியர்களை தவறாக நடத்தப்பட அவங்களுக்கு தெரியாது. வேளாண் சட்டத்தை கொண்டாடுவீங்க, நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த உழவர்களுக்கு வந்து அந்த வேளாண் சட்டத்தை பற்றி எது அவர்கள் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். இதே போன்று தான் நீங்கள் ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு பாசிசகத்தையும் வந்து சட்ட வடிவில் நிறைவேற்றும் போது அது சார்ந்த மக்களுக்கு தெரியாது. அவர்கள் வந்து தவறாக வழிநடத்தப்படுவாங்க என்று பொய்யான செய்தியை கூறி தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே போகிறீர்கள். நீங்கள் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பாக வந்து நீங்கள் மக்களுக்கு கட்டாயம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். அப்படி நீங்கள் பதில் சொல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அடுத்த தேர்தலில் அதுக்கான விளைவுகளை எதிர்கொண்டே ஆவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மசோதாவை தோற்கடித்ததுனால இந்த கட்சிகள் அதுக்கான விளைவு எதிர்கொள்ளும்னு. அப்படி இல்லை, நீங்கள் தான் அதுக்கான விளைவுகளை எதிர்கொள்ள போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய வேடம் வந்து நீண்ட நாள் நிலைக்காது. விரைவில் உங்களுடைய வேடம் களையப்படும். நீங்கள் இந்த மண்ணிலிருந்து உங்களுடைய கொள்கை விரட்டி அடிக்கப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.